எல்லாருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் புலிகேசி. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் சூனாப்பானா இணைந்திருக்கிறார். சூனாப்பானா, ஒரு வணக்கத்தை போடுங்க. ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னும் ஒரு வணக்கம் போட்டிருந்தீங்கன்னா வணக்கம் 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 அப்படின்னு ஆயிட்டு இருக்கோம். வணக்கம் 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 வணக்கம். சரி, என்னடா இந்த இது கோட்டு டீசர் வந்துருச்சா? ஆமா ஆமா, இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் பார்க்கல, ஒரு ரெக்கார்டிங் முடிச்சு தான் போய் பார்க்கணும். இப்படிதான்டா நேற்று திடீர்னு போனால் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டரில், எக்ஸில். சரி, நான் கூட வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக போயிட்டு கூகுளில் போயிட்டு கோட் ட்ரெய்லர்னு போட்டால் தம்ப்நெயில்லாம் போட்டு இந்தியா கிளிப்ஸில் ஒன்று இருந்துச்சு. சரி, இந்தியா கிளிப்ஸ்காரன் விட்டுருக்கான் போல இந்த தடவைன்னு போனால் ஒருத்தன் உட்காந்து 7 நிமிஷம் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கான். எக்ஸ்பெக்டேஷன் அது இந்தியா கிளிப்ஸ் இல்லை, அது வந்துட்டு பால் பண்ணை. இல்லடா, இந்தியா கிளிப்ஸ்ல போட்டுருந்தாங்கடா. இந்தியா அதான் அவங்களுடைய கரெக்டான பேரா இருக்கும். இவங்க பேச்சை கேட்டு நாம போயிட்டு அப்புறம் வெங்கட் பிரபு படத்துல போனாதான் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு இந்த பெரிய பட்ஜெட் படம்னாலே கொஞ்சம் பயமா இருக்குடா இப்பெல்லாம் ரீசெண்டா. என்னன்னா, உனக்கு கடைசியா வந்த படத்துல தமிழ் படமோ ஏதோ ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம்னா பார்த்து நல்ல சாட்டிஸ்பாக்சனோட வந்த மாதிரி இந்த படம்னா என்ன படத்தை சொல்லுவேன்? சாட்டிஸ்பாக்சனோட பெரிய பட்ஜெட் படமா? யோசிக்கிற பத்தியா? இதேதான் எனக்கும் இருக்கு. இந்த பயத்தை பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து படம் எவ்வளவுக்கு எவ்வளவு பட்ஜெட் பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. முக்காவாசி டைம் அது நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் ஏதோ ஒரு இதுல. இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அது மிஸ் ஆயிருக்கு. ஒண்ணு நம்ம எவால்வ் ஆயிட்டோமா, இல்ல வந்து அவங்க அப்படி மோசமா போயிட்டாங்களான்னு தெரியல. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து எபிசோட்ல பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்படின்னா வந்து சின்ன பட்ஜெட் பெத்த லாபம் அந்த மாதிரி படங்கள் எபிசோட்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட், நம்மளோட பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். கரெக்ட். உங்களுடைய கருத்துக்களை கொடுத்து ஆதரவு தெரிவிங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இதுல இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு 2 பேரை பத்தி நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு கடைசி வரைக்கும் கேட்பாங்க தெரியல. ஒண்ணு வந்து விஜயண்ணா, விஜய் வரதராஜன் தான். ஒரு பாட்காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்க ஆரம்பிச்சது, பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு. நீ அதுக்கப்புறம் எஸ்விகே ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன். நான் டியூரேஷன் அதிகமா இருக்கும் நான் கேட்கல. அப்புறமா ஒரு தடவை கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா எபிசோடும் போட்டு கேட்டு எப்போ அடுத்த எபிசோடு வரும்ன்ற அளவுக்கு நம்ம அவளா இருக்கு. இவங்க 2 பேரோட இன்ஸ்பிரேஷன் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதை இது பண்ணிட்டு எஸ்விகேக்கும் விஜய் வரதராஜுக்கும் தான் வந்துட்டு நம்ம இந்த நேரத்துல விஜய் வரதராஜன் சொல்லு. விஜய் வரதராஜன் அண்ணா அண்ணாதான். நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அவரை. ஓகே, சரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். சொன்னீங்கல்ல பட்ஜெட்னு சொல்லிட்டு, பெரிய பட்ஜெட் படங்கள். இப்போ முன்னாடிலாம் வந்து பெரிய பட்ஜெட் படம்னா பட்ஜெட்டை வந்து மோஸ்ட்லி வந்து படத்துக்காகவே செலவழிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அது இல்லையோன்னு தோணுது. ஏன்னா பட்ஜெட் வந்து அதுல இருக்க ஹீரோஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கே நிறைய போறதுனால மேபி படத்துல குவாலிட்டி இல்லாம இருக்கலாம். அது ஒரு விஷயம். பட் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படம் பெரிய பட்ஜெட்ன்றது வந்து வெறும் பப்ளிசிட்டி பண்றதுக்காக மட்டுமே யூஸ் ஆகுது. இப்போ ஸோ 600 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, 500 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வருதே தவிர, நீ சொன்ன இந்த ரெமுனரேஷன் ஆஸ்பெக்ட்லாம் அதில் தான் இருக்கு
அப்படின்றது நிறைய பேரோட கவனத்துக்கு போறதில்லை, இன்க்ளூடிங் நம்ம. இப்போ இன்னைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து தியேட்டர்ல வந்தப்போ போய் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் ரொம்ப ஹைப் இருந்ததுனாலேயே எனக்கு பயமா இருந்துச்சு. அப்புறம் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருந்தவங்க எல்லாம் விருப்பப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து வார்னிங்கோட போட்டேன். அது என்ன படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து எனக்கு தெரியும் ஆனா வரேன். ஆனா வந்து என் பையன் வந்து நான் பார்ட் 1 பார்க்கல, பார்ட் 2 எனக்கு எப்படி புரியும், பார்ட் 1 ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படின்னா. இதுக்காகனே நெட்ஃபிளிக்ஸ்காரன் பார்ட் 1 சேர்த்து வாங்கியிருப்பான் போல இருக்கு. பார்ட் 1 சும்மா போட்டது வீட்டுல எல்லாருமே உட்காந்து அந்த ஃபுல் படம் முடிகிற அளவுக்கு அந்த இது அப்படியே போயிடுச்சு. இத பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்ததுனாலயோ என்னன்னு தெரியல, இம்பாக்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நேரடியா பார்ட் 2 பார்த்திருந்தாலாவது நான் அதெல்லாம் மறந்துருப்பேன். என்னன்னா அந்த பார்ட் 1 வந்து நான் வந்து தியேட்டர்ல போயிட்டு பார்த்துருக்கேன். அதாவது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கூட்டிட்டு போவாங்க அம்மா, கூட்டிட்டு போய் படம் வந்து அந்த காமெடி வரும்போது சிரிச்சிருக்கேன், ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும்போது அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடிலாம் அப்படி இருக்கும். பாட்டெல்லாம் வந்து இப்ப கேட்டாலும் அப்படியே ஐயோ படத்தை பேர் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா வந்த மட்டும்தான் ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு எனக்கு. பார்ட் 1 மட்டும் நான் இல்லை, பார்ட் 2 மட்டும் தனியா பார்த்துருந்தா கூட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் போல இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கம்பேர் பண்றது தவிர்க்கவே முடியல. ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு போயிடுச்சு. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா அது நல்ல அனுபவம் தான். திருஷ்யம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே நான் கண்டினியூஸா தான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. திருஷ்யம் சொல்லியிருக்கீங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதுல. ஆமா. இப்போ எனக்கு அந்த பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா படம் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததோ இல்லை ஐடியாலஜிக்கல் இது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேக்வர்டா இருந்ததை விட, இவ்வளோ பட்ஜெட் ஒருத்தங்க கிட்ட இருந்தும் அதை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் இருந்தது. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல, தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் நிறைய விஷயத்த கொட்டுனதெல்லாம் தான் இருக்கு. எதுக்கு வந்துட்டு ஒருத்தன் அவ்வளவு பணக்காரனா இருக்கான், அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய வீடு இருக்குன்றது அவ்வளவு பெரிய செட்டு போட்டு ஏன் காட்டணும், அந்த இது புரியல. இல்ல அவனுக்கும் இது நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தனியா சொல்லணுமான்றது அவசியம் கிடையாது. பட் விஷயம் அந்த கதைக்கு தேவையா இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு போனா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அது. அது வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து ஒரு வீக்கெண்ட் மூடே போயிடுச்சு எனக்கு. இல்ல படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கிரிப்பிங்கான சீனோ இல்ல எதுவுமே அதுல இல்ல. மேம்போக்கான ஸ்கிரிப்டா தான் தோணுச்சு. ஒரு சீனுமே அந்த மாதிரிதான் இருந்தது. இது இருக்கு. அடுத்து வந்து இப்போ தங்கலான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிவ்யூஸ் நெகட்டிவா இருக்கு. எனக்கு வந்து 5 ஸ்டார் இருக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். நீ வந்து 200 ரூபா வாங்கிட்ட அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு ஆனா வந்து இருந்தாலும் இப்பெல்லாம் கொஞ்ச நாள் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது படம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, செட் ஒர்க் செம்மையா இருக்கு, கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கு, இன்ட்ரோல் பால்க் அப்படி இருக்கு, நம்ம சப்போர்ட் பண்ணணும், தமிழ் சினிமாவை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாலே எனக்கு அந்த படத்துக்கு போறதுக்கான எண்ணம் போயிருக்கு. ஆமா, இப்போ சமீப காலத்துல வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டேர்ம், அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் நிறைய ஓட்டுனதுக்கு அப்புறம் அதை குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ வந்து என்ன சொல்றது, கிரியேட்டிவிட்டி கம்மியாயிருச்சா இல்ல ஆடியன்ஸ் எவால்வ் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு.
ரெண்டுமே தான். கிரியேட்டிவிட்டியும் கம்மியாயிருச்சு, ஆடியன்ஸும் எவால்வ் ஆயிட்டாங்க. ஆடியன்ஸ் எவ்வளோ வேணாலும் புஷ்பா படம்லாம் ஓடுதுல்ல, அது எப்படி? அதுவும் இருக்கதான் செய்யுது. அதுதான் இந்த கிமிக்ஸ் வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடை பார்த்தோன்னா, இப்போ இவ்வளோ காசு கொடுத்துருந்தா அதை வச்சு ஒரு 10-15 படம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா. இப்போ புதுசா வந்தவங்கலாம் அந்த அளவுக்கு கேப்பபிள் தான் தோணுது. ஆமா, எனக்கு மகாராஜா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னால் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்க முடியல. என்ன விஷயம்னா வந்து தியேட்டரில் பார்த்தேன். இப்போ நம்ம இங்கே இப்போ நான் இருக்க இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸில் சென்சார். ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே நான் வந்து இதில் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஹீரோவுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை வரணும், அப்படி இல்லைன்னா வந்து அவங்க ஃபேமிலியில் யாரையாவது செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருந்தா தான் இவருக்கு இவ்வளோ இது வரும் அப்படின்ற மாதிரி இது நம்ம நிறைய பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல. எனக்கு அது மட்டும் படமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன மாதிரி தோணுதுன்னா, எப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் காமிச்சாதான் வந்து ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்குன்றதுனால பண்றாங்களான்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி நிறைய காமிச்சிட்டாங்கன்னு தெரியல. இப்போ முன்னாடி இந்த 80s வந்து அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ஆக்சுவலி அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கிளீஷியமான ஒரு விஷயமா ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கதான் போகுது. நம்ம ரியல் லைஃப்லேயே கூட வந்து அம்மாவுக்குன்னு ஒரு இது இடம் இருக்கு, அது மாதிரி தங்கச்சிக்கு இடம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கதான் செய்யுது. இவங்க திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உண்மையாவே ஒருத்தர் சொன்னாலுமே அது வந்து கிரிஞ்சார மாதிரி பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால இருக்கா அப்படின்னு சொல்லி ஓவரா போட்டு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப காமிச்சாலும் அது. இன்னொன்னு இப்போ இந்த இதுல பார்த்தோன்னா வந்து மகாராஜால அவனுடைய பிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து அவனை யங்கா காமிச்சிருப்பாங்க. அது வந்து சிஜில டிஏஜிங்லாம் பண்ண மாதிரிலாம் தெரியல என்ன. இருந்தாலுமே அது நமக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து நமக்கு ஸ்டோரியோட நம்ம கனெக்டா இருக்கும் போது அதெல்லாம் நம்ம பெருசா கவனிக்கல. மீன்வேல் இந்த சைட்ல வந்து சிஜில வந்து ஏஐல ஆக்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸை மாற்றி என்னதான் கொடுத்தாலுமே வந்து அது நமக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது. அதான் இப்போ சின்ன விஷயத்திலேயே நமக்கு வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறதாலே அது ஓகே தான். அதுக்கு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதுவுமே தேவையில்லை. என்னடா பாட்காஸ்ட் டப்புன்னு முடிச்சிட்டேன். எவ்வளோ விஷயம் பேசணும் பேசலாம். சரி. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கடைசியாக விக்ரம் படத்துக்கு அப்புறமா பெருசாக இது எனக்கு எதுவும் எந்த படமே நான் பார்த்த எந்த படமே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஆர்ஆர்ஆர் நான் பார்க்கல, இதில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தேன். இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா நீங்கள் போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது கொஞ்சம் ஒட்டலை அதுவும். விக்ரம்ல கூட வந்து பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து நிறைய என்ன சொல்றது, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஃபைட்டு வந்து டப்புன்னு முடிஞ்சிச்சு படம். அந்த நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலரு எனக்கு அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு அதுதான் விக்ரம் வந்து என்டர்டெய்னிங்கா இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது தியேட்டர்ல பார்க்கும்போது. ஆனா என்னன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு லோகேஷ் வந்து அதே மாதிரி தான் எல்லாத்துலயும் பண்றாருன்றது தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அதே விஷயம் மறுபடியும் திரும்ப நம்ம விக்ரம ரீவிசிட் பண்ணப்போ என்ன தெரியுதுன்னா, அது வந்து ஒரு மாதிரி பார்க்கும் போதே ஒரு மாதிரி நெருடுது. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஃபைட்டு டப்பு டப்புன்னு முடிஞ்சு படம் முடிஞ்சிருக்குன்ட்டு, எனக்கு அது நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த காரசிங்கம் அந்த இதுதான் ஞாபகத்துக்கு வருது. படத்தை குரங்கு ரீல் தூக்கிட்டு ஓடிடும், இதை தூக்கி அதுல போடு, இப்ப பாத்தியா என்ன அடிச்சிருவானுங்கன்னா அவனுக்கு பாட்டுக்கு போறானுங்க பாத்தியா, அந்த மாதிரிதான் டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டா அமைதியா போயிருவோன்ற மாதிரி இருந்தது. டேய் அவன் அப்படியே தான் இருந்திருக்கான், நீ மாறி இருக்க. இல்ல ஒன்னு சொல்லாம இல்ல, ஆடியன்ஸ் ரொம்ப என்ன சொல்றது,
சாதாரணமா நினைச்சிடுறாங்களா, இவன் தானே, இவனுக்கு இது அதுவும் போதும், இருக்கு இல்ல. இப்போ இவனுக்கு இது கண்டென்ட் போதும், வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்க ம் இப்போ இவனுக்கு இது முன்ன போதும். விட. அதனால இப்போ வந்து இப்போ இவங்களுக்கு இது போதுன்றதுலாம் இன்னமே செல்லுபடி ஆகாது. இல்லையே, அவங்க ரைட்டிங் டீம்லயே அந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்காங்களே, என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல முன்னாடியாவது ஹீரோ வந்து 2 ஃபைட்டு 2 சாங்கு அந்த மாதிரி இருந்தாலாவது பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து அவன் ஃபேன்ஸே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த பாட்டு, அது தேவராவா பாட்டு, என்ன பாட்டு அது? தேவரா தான் அது பேடாஸ்மா பாட்டு. பேடாஸ் இல்லடா, அந்த ஒரு டூயட் சாங் ஒன்று வந்துருச்சுல, இது இப்போ ரீசெண்டா வந்தது தானே, இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, பாத்து ஏன்டா இன்னுமாடா இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கு அந்த இந்தியன் பார்ட் 1 பார்த்துட்டு இருக்கும் போது ஆஸ்திரேலியால டெலிஃபோன் மணி போல் பாட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பையன்கிட்ட, இந்த மாதிரி இப்போ பாடுறா, அப்போல்லாம் வந்து ஊரில் ஃபாரின்ல போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல ரோட்ல எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் யோசிச்சேன் நான், ரீசெண்டாக கடைசியாக அந்த மாதிரி டூயட் சாங் என்ன தமிழ் படத்தில் பார்த்தேன்? அந்த மாதிரி எதுவும் இல்லை பெருசா. ஃபாரின் லொகேஷன்ல போயிட்டு மற்ற படத்துல கூட அந்த அளவுக்கு எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் போய் இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆயிருச்சு. எப்படி சொல்றது, தனியா இதுக்குன்னு போய் எடுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு இப்ப எனக்கு ஞாபகம் வருது 24ல வந்து அந்த மாதிரியான லொகேஷன்ஸ் எல்லாம் போய் எடுத்திருப்பாங்க. வேற அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் 23ல கூட எதுவும் எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. கண்டிப்பா விஜய் அஜித் படத்துல அந்த மாதிரி, ஆமா விஜய் அஜித் சூர்யா படங்கள்ல. நான் சொன்னது படம் 24. ஆனா அவங்க இன்னும் எடுத்துட்டு இருக்காங்களே, படம் ஓடுது. அப்படியே ஹிந்திக்கு போயிட்டு ரன்பீர் கபூர் வச்சு ஒரு படம் எடுத்துடுறாங்க, 1000 கோடி வசூல் ஆயிருது. 1000 கோடி வசூல் ஆயிருது. ஆமா ஆமா, என்ன பண்றது. ஸோ கடைசியா வந்து டூயட் சாங் ஃபாரின் லொகேஷன்ல வச்சு எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா என்ன படிப்படியா தமிழ் சினிமால குறைஞ்சிட்டு வந்துச்சு. செட்டு போட்ட சாங்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அரபி குத்து அந்த மாதிரி பாட்டெலாம் செட்டு போட்டு ஆடுறது இன்னும் இருக்கு. ஆமா அதெல்லாம் இருக்கு. ஆனா இல்ல, காவாலயா வந்து எனக்கு அது இதுவா தெரியல, ஆடா தெரியல. ஏன்னா அது ஸ்டோரியோட தான் வந்துச்சு. ஆமா ஆமா, அது ஸ்டோரியோட போயிடும். இன்னொன்னு அது வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்ல எடுக்கிற படமா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேட் சென்ஸ். ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படியே வந்து இந்த நான் இவரா இன்னைக்கு என்ன தெரியும் அவர் என்ன பண்ணிட்டு பாருன்னு சொல்லி அப்படி லான்ச் பண்ணி பின்னாடி ஒரு 100 பேர் ஆடி, அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி தமிழ் சினிமால குறைஞ்சிருச்சு. ஆமா. ஸோ அந்த வகையில வந்து நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, மெச்சூர்ட் ஆகிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உன்னுடைய ஒரு மலையாளம் சினிமா எந்தூசியாஸ்டிஸ் தான் உங்களோட கருத்து வந்து அவங்க முன்னாடில இருந்தே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க வந்து பெருசா இப்ப நம்ம பெரிய பட்ஜெட்டை பத்தி பேசுறோம்ல, அங்க பெரிய பட்ஜெட்ல இது வரைக்குமே கைவிட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் வந்துருக்கும். அது இப்போ கொஞ்ச நாளா தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க பெருசா பட்ஜெட் போட்டு எடுத்தது இந்த புலிமுருகன் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதான் எல்லாமே 2010 அப்புறம் அந்த படங்கள்லாம் தான் மட்டும்தான் வந்து பெருசா வந்துருக்கும். 2010 கூட 2014 அந்த மாதிரி இந்த படங்கள் தான் கொஞ்சம் பெரிய படங்களா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மஞ்சுமோல் பாய்ஸோட பட்ஜெட் என்னது? ஸோ அதுலயே வந்து ஆனா வந்து சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க. செட்டு போட்டிருக்காங்க. சரியா, அதான் அந்த பட்ஜெட் வந்து ப்ராப்பரா அதுல யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. நம்மள்ட்ட கொடுத்திருந்த கொடைக்கானலே செட் பண்ணிருப்பாரு சென்னையில. ஆமா, ஃபுல்லா செட்டு போட்டு கொடைக்கானல் போட்டு ரோட்ல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு சேம் ரவுண்ட் இருப்பாரு. எஸ். எனக்கு இன்னும் அவருக்கு ஏன் இந்த ஃபெட்டிஷ் இருக்குன்னு தெரியல, ஆர்டிஸ்டிக் ஃபெட்டிஷ் இருக்குன்னு தெரியல.
ட்ரெயின் போச்சுன்னா அப்பா. ட்ரெயின் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது, ரோடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது, அது வயித்துல பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது. இல்ல அது இல்ல என்னன்னு அவரு தெரியல. அவர் வந்த டைம்ல அப்ப அந்த மாதிரி ஏதாவது யூனிக்கா பண்ணாதான் வந்து இப்ப தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான அவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். அப்பதான் வந்து என்ன ஒன்னா வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியன் இப்போ ஒன்னு படத்துல அந்த மாயா வச்சிருந்த கிராபிக்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கும்போது ரொம்ப என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு தோணுது. பட் அன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுல்ல. இன்னும் ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு அவர் வந்து செட்டு போட்டோ இல்லை கிராஃபிக்ஸ் காட்டு நிறைய விஷயத்த வந்து நம்ம ஆளுக்கு வந்து போன்லயே பார்த்துறோம் நம்ம. ஸோ தியேட்டருக்கு வந்தா புதுசா இது பார்க்கணும், இது பார்த்தா எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு. ஆமா. அப்போனா இப்போ இன்ஸ்டால நிறைய பசங்க உங்க சிஜி பண்றானுங்க போன்ல இது பண்ணிட்டு காட்டுறது வந்து கிட்ட ரொம்பவே நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஹாலிவுட் படத்துல வர்றதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி பண்றானுங்க, அது ரொம்பவே நல்லா இருக்காது. இல்ல இது இப்போ அவரு வளரல, என்ன சொல்றது, ஆடியன்ஸ் வளர்ந்த அளவுக்கு அவர் வளரல தான் என்ன நான் சொல்லணும். ஏன்னா இன்னும் இந்த தாத்தா வர்ற சாங்குக்கு வந்துட்டு அவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணி இந்த பெரிய பெரிய கேரிகேச்சர் மாதிரி எல்லாம் பண்ணி அது அவருக்கு எப்படி அவருக்கு தோணுது வந்து இது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியடா முதல்ல அழகான ராட்சியிலே சீரியல் பானதியை வச்சுக்கிட்டு பண்ணாங்க. அதான் அது அந்த டைமுக்கு நல்லா இருந்தது. நானுமே சொல்றேன் முதல்வன்ல வந்துட்டு ஒரு முதல்வேணி அப்படின்னு சொல்லி அதுல வர சிஜிலாம் எனக்கு பிடிக்கும். அதுல இன்னுமே எனக்கு அந்த பார்க்கும்போது வடிவேலு மணிவண்ணன் பாம்பா வர்றதெல்லாம் நல்லா இருக்கும். அது அந்த டைமுக்கு ஒர்க் ஆச்சு. அது வந்து இப்ப நீங்க பண்ணீங்கன்னா காமெடி ஆயிடும். என்னால வந்து ஜீரணிக்கவே முடியல. அது போய்கிட்டே இருந்தோம்னா வேற இவனுக்கு வேற இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இருக்குல்ல சண்டை போட்டுப்பாங்கல்ல கோலிவுட் டோலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல டோலிவுட்காரங்க நம்ம ரொம்ப போட்டு கலாய்க்கிறானுங்க. அதை வேற என்னால சமாளிக்கவே முடியல. இவெல்லாம் நம்ம கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களும் அந்த மாதிரிதான் எடுக்கிறானுங்க படத்தை. ரொம்ப அழைப்பு கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் இல்ல இது செட் ஆகாது. ஏன்னா அவர் வந்து பேசுறது அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காசு பார்க்கணும் எடுக்கணுன்றதுக்காக எடுத்தா 117 வயசுல ஒரு தாத்தா இருக்காரு. அவர் வந்து இன்னமும் 6 பேக் வச்சுட்டு இருக்காரு. ஜென் தத்துவத்துல பண்றாரு. வர்மத்தை வந்து இது மேஜிக் மாதிரி ஆக்கி ஐயோ தலைய வலிக்குதுடா இடக்கு தலை வலிக்குது. அதை பத்தி பேசாதீங்கன்னா டயர்ட் ஆகுது. ஐயோ. சரி மெயின் அப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் இப்போ நம்ம ஊர்லயே மகாராஜாலாம் ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது. ஆனா படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆமா மலையாளத்துல நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டா வந்த படம்லாம் வந்து பார்த்தோன்னா சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் வந்து நல்லா இதுவாது. உனக்கு வந்து இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ் சினிமால அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாவே எடுத்திருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி ஏதாவது தோணுதா? ரீசெண்டா வந்து தமிழ் சினிமா 2024ல எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 23ல சில படங்கள் வந்தது. யாத்திசை அந்த மாதிரியான சில படங்கள்லாம் இருந்தது. ஆனா யாத்திசை வந்து மேக்கிங் வைஸ் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் அவங்க கிட்ட இருந்திருந்தா இன்னும் பெஸ்டாவே பண்ணிருப்பாங்க. கரெக்ட். என்ன ரீசன் ஏன் வந்து பட்ஜெட் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்தோம் தானே, திடீர்னு என்ன ஆச்சுன்னா அதான் வந்து திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல அதான் இப்போ இங்க எப்படி இதாக ஒட்டாக ஆரம்பிக்குதுன்னா பிசினஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே இது பண்றாங்க. இப்போ அதனால வந்துட்டு மோஸ்டா வந்து ஸ்டோரியோ அதெல்லாம் பார்க்காம பிசினஸ் ஆகுமா ஆகாதான்றது மட்டும்தான் பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி பார்த்தா கூட வந்து பட்ஜெட் செட் பண்றதே ஹீரோ வச்சுதான் பண்றாங்க. இல்ல அப்படி பார்த்தாலுமே இப்போ ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் வந்து பிரேமலு இதெல்லாம் வந்து பிசினஸ் ஆச்சே, நல்ல படம் தான் பிசினஸ் ஆச்சே. நம்ம ஊர்லயே கூட நம்ம ஊர்லயுமே நல்லதான் பிசினஸ் ஆச்சு.
ஆனா வந்துட்டு இவங்களோட திங்க் அந்த மாதிரிதான் இருக்கு. இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸோட யோசனை அந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம இவர்கிட்ட தான் கேட்கணும், சிவி குமார்கிட்ட தான் கேட்கணும், ஏன் சார் நீங்க பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவர் தான் பண்றாரு பீட்சா 4. அது கரெக்ட். ஆனா முன்னாடி வந்த மாதிரி இது வர்றது இல்லையே, அது புது கவுண்டும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இல்ல பீட்சா 4 நான் தியேட்டர்ல பார்த்தேன், முடியல இதெல்லாம். அது எதுக்கு அந்த பிரான்சைஸை போட்டு இவர் வந்து லாரன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இல்ல அது பீட்சா 1க்கு அப்புறமாவே எனக்கு வேற எதுவுமே செட் ஆகல. பீட்சா 2 கூட எனக்கு அந்த அளவுக்கு இதுவா இல்ல, செட் ஆகல. இல்ல பீட்சா 4 வந்து நான் வழி இல்லாம போய் பார்த்தேன். ஆக்சுவலா நான் வேற படம் பார்க்க போயிருந்தேன், அந்த படம் பார்க்க முடியலன்ட்டு இந்த படத்துல போய் உட்காந்துட்டேன். இதுக்கு அதுலயே உட்காந்துருக்கலாம் போலதான் இருந்தது. சரி, இப்ப யாருதான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறது? யாரும் இல்ல, தமிழ் சினிமா அதையே காப்பாத்திக்கொண்டு தான் தோணுது. போட ஹீரல் பாஸ்கர் மாதிரி சொல்ற, உடம்பு தன்னைத்தானே சரியாக்கி கொள்ளும். இந்த விஷயத்த என்ன சொல்றது, ஒண்ணு பேசினா எப்படி பேசுறானுங்கன்னா, ரொம்ப வந்து பழமை பாருங்க தெலுங்கு சினிமா பாருங்க, புஷ்பா எடுக்கிறோம், அப்படி எடுக்கிறது பண்றான், நம்மளால நம்ம எடுக்கல. இல்ல இந்த பிரவீன் காந்தி மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, வெற்றிமாறன் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணாங்க, நம்மளும் அந்த மாதிரி எடுக்கணும் சொல்லிட்டு கவுண்டர் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர, ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னு அந்த டிஸ்கஷன் எங்கேயும் பெருசா வந்த மாதிரி தெரியல. அதேதான். இப்ப வந்துட்டு யாராவது மலையாள படம் நல்லா இருக்கு அப்படின்னா உடனே என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பாருங்க அப்படின்ட்டு 80ஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம மகேந்திரன், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலு மகேந்திராவோட படங்களை வச்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க. வந்து எப்பவுமே வெயிட்டா தான் இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு இப்போ இல்ல, இப்போ இருக்கிறத வச்சுதானே நம்ம பேசணும். அவங்க இப்பவுமே வந்து அவங்களால நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியுது. கரெக்ட். ஆமா. லாஸ்ட் இயர் வந்த சில படங்கள் வந்து நல்லா இருந்தது. இருகப்பற்று மாதிரியான படம். ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அயோத்தி நிறைய விஷயம் எனக்கு இங்க ஓடிடில கிடைக்க மாட்டேங்குது. இருக்கப்பட்டு நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல ஃபீல் குட்டான மூவி, நல்லா தான் இருந்துச்சு. டாடா கூட நல்லா தான் ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் டாடா இன்னும் பார்க்கலாம். டாடா நல்லா இருந்துச்சு. டாடா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைட் கிளப் வந்து பார்க்க கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது அப்படிதான் ஆயிடுச்சு ஃபைட் கிளப். அவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. நல்லா எடுத்துருவான். ஆமா, ரொம்ப புது கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தியேட்டர்ல இதுல வீக்கெண்ட்ல உட்காந்து படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடிடி ஓபன் பண்ணா என்ன இருக்கு, என்ன எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய படம் வந்திருக்கு, ஆனா எதுவுமே வந்து நின்ற மாதிரி இல்ல. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி. ஆக்சுவலா போர் தொழில் வந்ததுல அதுக்கு வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரியான ஒரு இது சொல்லலாம். சின்ன பட்ஜெட்லயே நிறைய நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க. கரெக்ட். அது ஒத்துக்கலாம், போர் தொழில் ஒத்துக்கலாம். மாவீரன் கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. மாவீரன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எக்ஸப்ட் ஃபார் கிளைமேக்ஸ். அது வந்து ரொம்ப அவன் அப்படிதான் கேட்பான். அவன் அந்த கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 தடவை நானும் யோசிச்சேன், நீ தங்குவி அந்த வீட்டுல அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இதான் ஆமா, அது வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட். பட் ஆனால் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ பிரான்சைஸ் தான் இருந்துச்சு. இன்னொன்று, இந்த இப்போ ரீசெண்டாக அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்ல ஒரு சரியான ஒரு தலைவலி, படத்தை ஃபுல்லாவே சொல்ல மாட்டேங்கிறானுங்க, சும்மா பயங்கரமா செலவு பண்ணி இது பண்ணி வச்சுட்டு நல்ல பில்டப் போட்டு போயிட்டு பார்ட் 2ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த பார்ட் 2 வருமா வராதான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியாம நான் கல்கி போயிட்டேன். சரி, அன்னைக்கு ஏதாவது அக்கேஷன் வெளியே போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் டிக்கெட் இருந்ததுனால போய் பார்த்துட்டேன்.
நல்லா வேர்ல்ட் பில்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் கதை வந்து அங்கங்க இருந்து அப்படியே சுட்ட மாதிரியே இருந்துச்சு. சீன் பை சீன் நான் அது பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் எனக்கு அது பெருசா தெரியல. நான் அந்த படங்கள் பார்த்ததுனால எனக்கு தெரியல. டியூன் பார்த்ததில்ல. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க டியூனோட சாயல் இருந்துச்சுன்னு. அதாவது ப்ரொடக்ஷன் டிசைனில் சீன்ஸ் மற்ற இதில் டியூன் சீன்ஸ் இல்லை. நான் அதுக்கப்புறமா தான் டியூன் பார்த்தேன். ப்ரொடக்ஷன் டிசைனில் அந்த காஸ்டியூம்ஸில் டியூன் மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த வேர்ல்ட் பில்டிங்கில் டியூன் மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. ஒரு சீன் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அவெஞ்சர்ஸ்லேருந்து 2-3 இது எடுத்திருந்தாங்க. அதுல இந்த கடைசியில் அவன் அந்த சொல்லாமான்னு கூட தெரியல, அந்த அந்த வில்லு வந்து கையில் அவன் கையில் வந்ததுக்கப்புறம் அது பவர் ஆகும். அவன் ஒத்த கையில் மட்டும்தான் அது வரும். அது வந்துட்டு அது போயிட்டு திரும்ப வந்து கையில் வைக்கும் போது அந்த அப்படியே அந்த எண்ட் கேமில் வந்து திடீர்னு அந்த சுத்தியில் எடுக்கிறது, தார் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அது போய் அடிச்சுட்டு திரும்ப வந்து இவன் கையில வரும். எதிர்பார்க்காத ஒரு கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு சீனு. அதுவும் வந்து நல்லா பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் பார்ட் பார்ப்போம் அப்படின்ட்டானுங்க. இதுக்கே இவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டானுங்க. செகண்ட் பார்ட்லாம் இப்போ எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. என்னடா நீங்க ஒரு செகண்ட் பார்ட்டே ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கு. சலார் அப்படிதான் படம் நல்லா நான் செகண்ட் படத்துல பாத்துக்கோங்க, செகண்ட் பார்ட்ல பாத்துக்கோங்கன்ற மாதிரி. ஆக்சுவலா சலாரே வந்துட்டு 2வது டைம் எடுத்துருக்காரு. நான் வந்து சலார் பார்க்கல. சலாரோட ஸ்டோரி லைன் சொல்லுவாங்க, பார்த்தவங்க சொன்னதுல இருந்து பார்த்தா உக்ரமா அதே டைரக்டரோட உக்ரம் படத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. அது இது பண்றது ரிலீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த உக்ரம் படத்தோட டப்டு வெர்ஷன்லாம் இருக்குல்ல ஹிந்தியில இதுல அதெல்லாம் தூக்கிட்டாங்களாம் யூடியூப்ல இருந்து. அந்த மாதிரிலாம் போட்டு அது ரீமேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை இப்போ நம்ம ஹாலிவுட்லேயும் வந்து இந்த பார்ட் 2 அந்த இதெல்லாம் வருது. ஆனால் அது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்த்தாலே அந்த படத்தில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் ஸ்டோரி லைனில். முடிக்கும் போது ஒரு லீடு கொடுத்து அதுக்கப்புறம் பில்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. பாகுபலி பண்ண வேலை அவன் ஒருத்தன் பண்ணி ஹிட் ஆக்கிட்டதுக்கு அப்புறம் வர்றவன் ஃபுல்லா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2. ஐயோப்பா எப்படி இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவனுக்கு அந்த மருந்து ஒரு காச்சு அதே மருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. இல்லை இவர் இது மருத்துவர் சிவராமன் ஒருத்தர் இருக்கார்ல, அது வந்து ஒரு சில நல்லா பேசுவாப்புல. பேச்சை கேட்கலாம், பட் அது கேட்டு நம்ம மருந்தெல்லாம் சாப்பிட முடியாது. வி ஆர் நாட் ப்ரொமோட்டிங் சூடோ சயின்ஸ், ஓகே, சயின்டிஃபிக். பட் ஆனால் திருநெல்வேலியில் வந்து ஒரு திருநெல்வேலியில் மெட்ராஸ் சென்ட்ரல் இருக்குல்ல, எதிர்க்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து முன்னாடிலேருந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கு. அப்போது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்களாம். உடம்பு சரியில்லை, நீ காய்ச்சல் அந்த மாதிரி போனோன்னா நீ உனக்கு மருந்து கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக அதை கொடுக்கணும். சாப்பிட்றது அவன் பிரிட்டிஷ்காரன் பிரெட்டு தானே சாப்பிடுவான். ஸோ அவன் பிரெட்டு கொடுத்துட்டு போகலாம், ரொட்டி, அந்த ஃபுல் இது இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபுல் ரொட்டி தருவாங்க, கட் பண்ணாமல் இருக்கிற அந்த ஃபுல் இது, அது வந்து தருவாங்களாம். ஸோ அங்கே நம்ம வேலை செய்கிற நம்ம ஆளுங்களும் இந்தியர்களும் போனாலுமே வந்து நீ உனக்கு போனோன்னா காய்ச்சல்லாம் உனக்கு அங்கே மருந்து உள்ளே கொடுத்துட்டு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து அனுப்புவாங்க. இது அப்படியே நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து ஓ அப்போ ஃபீவர்னா பிரெட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சான். திருநெல்வேலிலாம் ஒரு பேக்கரி, ஃபேமஸ் பேக்கரி இருக்கான். அந்த பேக்கரி வந்து பார்த்தோன்னா வந்து ஃபீவர் அப்போ வந்துச்சுன்னா அங்கே பிரெட்டு எல்லா பக்கமுமே அது இருக்குதானே. இதுன்னா வந்து ஃபீவர்னா பிரெட் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பெரிய படம்னா வந்து பார்ட் 2 வைக்கணும். இன்னைக்கு நம்ம இவர் சங்கர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல, அவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சாமா. சிவாஜி டைம்லயே வந்து சிவாஜி, அப்ப புகழேந்தி, அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா 3 பேர் இருக்க மாதிரி ஐடியா வந்துச்சான். அது வந்து அவர் வந்து அந்த டைம்ல ஒரு பட்ஜெட் அதனால பண்ணலையா. அப்புறமா தான் அவெஞ்சர்ஸ் பார்த்தாராம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஐடியா வந்துச்சு, நான் ஃபர்ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். உண்மையே அப்படி யோசிச்சிருந்தாலும் அவ்வளவு பெரிய மனுஷன் பப்ளிக் சொல்ற ஒரு மாதிரி சீப்பா இருக்கு எனக்கு. அந்த வடிவேலு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது, எப்படி வாழ்ந்த மனுஷன் அப்படின்ற மாதிரிதான் ஞாபகம் வருது. ஏய் டேய். திரும்ப அந்த இது போவானா. பட் ஆனால் அந்த பார்ட் 2 ஸ்கேம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இருந்துச்சு.
இவரு நல்லா பண்ணாப்ல. லோக்கி வந்து ஓரளவுக்கு அந்த வேர்ல்ட் பில்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாப்ல. அந்த வகையில நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். இதை வந்து அவங்க மற்ற ஸ்டேட்ல யாரும் பண்ணல. விக்ரம் வந்து நல்லா பெருமைப்பட்டாலும் அவர் அவர் பண்றதுமே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ மீன் கிரியேட்டர்ஸ் சொல்றத வந்துட்டு ஒரு 10 பேர் ஒரு விஷயத்த சொன்னா, ஆமாமா நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. டீகோடிங் இது அவருக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லியோவோட லியோல வர அந்த பிளாஷ்பேக் வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்றது. ஆமா ஆமா, ஃபேக் பிளாஷ்பேக்கா. எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது அதுக்கப்புறமா ரீஷூட் பண்ணாங்களா இல்ல முன்னாடி வச்சிருந்தாங்களா அது தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து அவரு படத்துல வந்து ஸ்டோரி சொல்லும் போது ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரைப் இருக்கு, அந்த பெர்ஸ்பெக்டிவ் சீன் அந்த ஸ்ட்ரைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா அந்த படத்தை இன்னொரு தடவை வேற பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த அது வந்து இல்லை படத்துல இருந்தாலுமே அதுல கண்டினியூ மிஸ்டேக் இருக்கு. அவன் ஸ்டார்டிங்ல சொல்ற போதும் கடைசியாக படத்துக்கும் அது கண்டினியூ மிஸ்டேக் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்க முன்னாடியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டி இருந்தாலுமே அதை வந்து ஃபேக் ஃபிளாஷ்பேக்காக இருந்தாலும் அவங்க சொன்னது அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. அப்போ கன்வின்சிங்காக இருக்கிற ஃபேக் ஃபிளாஷ்பேக்னு ஒன்று சொல்கிறேன். நான் இசை படம் பார்த்துருக்கேன். ஐயோ, அந்த டென்ஷன் பில்ட் பண்ணி மனசு எடுத்துட்டு போய் கிளைமேக்ஸ் வரைக்கும் இதுக்கப்புறம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியும். நான்லாம் வந்து மண்டை சூடாகி குழம்பிட்டேன். ஐயோ இப்படி ஆச்சு, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. கடைசியில பின்னாடி கட்டையால் அடிச்சப்போ டபக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தா பாரு. ஐயோ, ஃபேக் ஃபிளாஷ்பேக்னா இப்படி பில்ட் பண்ணும் ஃபேக் ஃபிளாஷ்பேக். ஆமா. ஒருவேளை இந்த மாதிரி நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் நடிக்க போயிட்டதுனால தான் நமக்கு கிடைக்கலையோ இருக்கலாம். அதுவும் ஒரு லோக்கியோட ஸ்ட்ரென்த் எப்பவுமே ஆக்ஷன் பீசஸ், ரைட்டிங்ல சின்ன சின்ன டச், ஒரு எமோஷனல் இது. இந்த லோக்கியோட இதுமே பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக குவாலிட்டி கம்மியாகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது நம்ம ஊர்ல நிறைய விஷயத்துல நான் கவனிச்சிருக்கேன். எனக்குள் ஒரு படம் பேசியிருக்க மாதிரி அந்த சித்தார்த், அது வந்து கன்னட வெர்ஷன் வந்து க்ரௌட் ஃபண்டட் மூவி. அது எல்லாரும் வந்து 100-200 அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பப்பட்ட காசு போட்டு ஃபன் பண்ணி எடுத்த படம்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் 5D Mark 3ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சினிமா கேமரா அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அது என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நல்லா மிரண்டுட்டேன். ரூசியா ஒரு மாதிரி ராவா ரகடா. படம் யூடியூப்ல இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் சன்நெக்ஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு, லூசியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். அதை நம்ம ஆளுக்கு வந்து ரீமேக் பண்ணும்போது நல்ல கான்செப்ட் தான், நல்ல ஆக்டிங் காஸ்ட்லாம் இருந்துச்சு. பட் பட்ஜெட் நம்மக்கிட்ட நிறைய வந்ததுனால நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு எடுத்தாங்க. அது என்ன ஆச்சு, ஒரு சினிமேட்டிக் ஆகிடுச்சு. மேபி லூசியாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லாததுனால, அந்த கன்ஸ்டன்ட்னால இருந்ததை வச்சு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணதுனால கிடைச்சது தவிர, அவங்ககிட்ட பட்ஜெட் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். அங்கே தான் நம்மளுக்கு வந்து அதோட உண்மையான என்ன காரணன்றதை வந்து கெஸ் பண்ண மறந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறைய ரீமேக்ஸ் படத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகும். ஈவன் பெரிய ரீமேக் படம் 3 Idiots மாதிரி ஒரு படமே இருந்தாலுமே கூட இல்ல பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுமே இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களுக்குமே தோண ஆரம்பிச்சிடும் போல. இல்ல அது பண்ணி தான் அவனுக்கு கம்பல்ஷன் யாராவது கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பட்ஜெட் இல்லைன்னா நம்ம கிடைக்கிற காரை வச்சு கிடைக்கிற ஸ்டண்ட் ஆக்டர்ஸை வச்சு அதில் எப்படி பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ பார்க்கும்போது உனக்கு வந்து வேற ஐடியாஸ் தான் வரும். அது க்ளோஸ் டு நிறைய நீ நிறைய வந்துச்சு உங்ககிட்ட இருந்தது. அப்ப 2 கார் பைக் தான் இருந்துச்சுன்னா பைக் பறக்க விட்டோம்னா அது ஓகே, பரவாயில்லாம இருந்துச்சு. பட்ஜெட் நிறைய இருக்கு அப்படின்னால வில்லு விட்டு லாரி பறக்க விட்டோம்னா கார் கூட ஒத்துக்கலாம்டா. நம்ம இப்ப வந்து நிறைய கார் பறக்க விட்டு பணமத்துல ஓதி நம்ம பழகிட்டோம். ஆனா அம்பு விட்டு லாரி பறக்கணும்னா என்ன ஆகும்? அம்பு விட்டு லாரி பறக்கணும். அம்பு விட்டு லாரி பறக்குமா? ஆமா கேட்டிருப்பாங்க.
பட்ஜெட் இவ்வளவு இருக்குல்ல, அம்பு விட்டா லாரி பறக்கணும் பட்ஜெட் இருக்கிறதுனால சரி ஆண்ட்ரியா கொண்டு வரணும். அப்ப அது கடைசியா யோசிச்சிருப்பாங்க. அப்ப இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல, அப்புறம் எதுக்கு ஆண்ட்ரியா கொண்டு கூட்டு வரலாம். வந்த அப்படின்னு, ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. சரி அப்ப இந்த சரி, கடைசி எங்க வந்து chasing sceneல வந்துருங்க. வந்து சும்மா விட்டா என்ன பண்றது, அவ்வளவு காசு கொடுத்துருக்கோம் நம்ம, சும்மா ஆமா. ஓட்ட ஓட்டமா பண்ண விடாது, அவங்க ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில் கொடுக்கணும். ஸோ கதைக்காகலாம் எடுத்துட்டோமேன்றதுக்காக ஜஸ்டிஃபை பண்றது. அது லோகேஷே கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. அவங்க கேங் அவர் இது பண்ணும்போது ஆண்ட்ரியா எப்படி வந்தாங்கன்னா, அந்த கேங்ல வந்து அவங்க கமாண்டிங்கா இருக்க மாதிரி ஒரு பொண்ணு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஏய் சும்மாடுறா என்னடா பண்ற, ஏன்டா இப்படி பண்றன்னு கேட்கற மாதிரி ஒரு வேணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு அவரு. கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் அப்ப அவங்களுக்கு ஏதாவது வைக்கணும்ல. ஆமா, அப்படி வச்சா அது எப்படி கதையோட ஒட்டும். பட் ஆனா ஓவராலா அந்த 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 லாரி சீக்வன்ஸ் இது தூக்கிட்டோம்னா மாஸ்டர் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஆமா ஆமா. அடுத்த படத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுத்தோம்னா லோக்கி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதனால பட்ஜெட் கம்மியா தான் கொடுக்கணும். அப்படியே சூடோட லியோ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கைதி 2 போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இவர் வேற புடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ. ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் நானு, அந்த மீம் தான் ஞாபகம் வருது எனக்கு. இந்த நம்ம ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு நடுவில் ஒரு அண்ணா நல்லா தண்ணியை போட்டு வந்து பேட்டை பிடிங்கி வச்சுன்னு எனக்கு பால் போட்டுறேன் சொல்லுவாரு. ஆமா, போடலனாலும் விட மாட்டாரு, போட்டாலும் அடிக்க மாட்டாரு. பேட்டை வாங்குறதுக்குள்ள எனக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இவனை விட்டுருந்தான் நேரம் வந்து இந்திய இது கைதி 2 எடுக்க போயிருப்பான். அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு படம் பொண்ணு அது சரி ஓகே, ஒரு விண்டேஜ் சாங் எடுத்து போடு, ஒரு செட் பீஸ் போடு பயங்கரமா, அதுக்கு அனிருத்தே போடு. ஆமா, அது விண்டேஜ் சாங்ல இருந்து ஒரு டயலாக் எடுத்து அதையே சொல்ல வை, அப்படியே இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சு. இதுவும் வந்து ஒரிஜினலா ஒருத்தன் பண்றதுக்கும் பண்ண சொல்லி பண்றதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன் நான். அவன் விக்ரம் இன்ட்ரோடக்ஷன் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தப்போ அது ஒரு கான்செப்டா அவன் யோசிச்சு வச்சுதான் முன்னாடி, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஐடியா மாதிரி. சரி டைட்டில் அனௌன்ஸ் பண்றதுக்கு இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்போ அந்த டைம்ல இந்த ஸ்டோரி, இந்த வெப்பன்ஸை மறைச்சு வைக்கிறது, இந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ கூட பார்த்தோன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அந்த டைட்டில் இது லான்ச் வீடியோக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்காது. அந்த அரசியல்வாதிகள் இதுங்கெல்லாம் வர மாதிரி அதெல்லாம் கிடையாது. அது ஒரு கான்செப்ட் யோசிச்சு பண்ணிட்டு அதை வச்சு லான்ச் பண்ணலான்னு பண்ணாங்க. அப்புறம் அந்த வெப்பன் ஒழிச்சு வைக்கிற பீஸை அப்பப்போ கொஞ்சம் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நமக்கு ஒன்று பண்ணணும், அதே மாதிரி ஒன்று பண்ணிடுங்க அப்படி சொல்லி வருதா, இல்லை இவங்க எல்லாம் வந்து சரி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நம்ம அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா தெரியல. இருக்கலாம், ரெண்டுமா கூட இருக்கலாம். அப்புறம் இது பத்தி கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி இதை வச்சு பேசும்போது இதுக்கு அட்லி எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அவன் புதுசா பண்றேன்னு சொல்றதே கிடையாது, ரொம்ப சேஃப் பெட்டா போட்ட காசை எடுக்கணும். சீன் ஒரே சீன் இருந்தா பரவாயில்ல, எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆதா அவ்வளவுதான். எதெல்லாம் அவனுக்கு வந்து ஸ்பெஷலி இப்போ ஜவான்ல வந்து எதெல்லாம் அவங்க சவுத் இந்தியன் ஸ்டீரியோ டைப்னு கலாய்வாங்கல்ல. ஒரு சில பழைய படங்கள்லாம் பார்த்துருந்தேன்னா ஓம் சாந்தி ஓம்லாம் வந்து அவங்க சின்ன வயசு இவங்களை வந்து அம்மாவா நடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் அவங்க கிண்டல் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க சீரியஸாவே எடுத்து அது ஹிட் வேற ஆயிடுச்சு அங்க படம். அது அது வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணதான் எனக்கு செம்ம காமெடியா இருந்துச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு இந்த மாதிரி ஒன்று மசாலா சவுத் சொல்லிட்டு, அடே உங்களுக்கு இதுவே புதுசா தெரியுதாடா. இப்பதான் அவங்க இதையே பாக்குறானுங்க. ஸோ ஆடியன்ஸோட எவல்யூஷன் வளர்றதை பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா எனக்கு நினைக்கிறேன், இப்போ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன். 12 வருஷம் அதுல ஸ்கூல் லைஃப்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் வாரத்துல 2-3 தடவையாவது லெமன் ரைஸ் கட்டி கொடுத்துருவாங்க. இப்படியே லெமன் ரைஸ் ஒரு டைம்ல போய் போடா இனிமே அந்த லெமன் ரைஸே தொட போறது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த ஸ்கூல் முடிச்சதோட சரி. அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி ரைஸ் எங்கேயாவது போனா கூட நம்ம வெளியே போனோம்
இந்த தள்ளுவண்டி கடையில் வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போனால் கூட நம்ம தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி புளியோதரை கூட ஓகே, லெமன் ரைஸ் பக்கம் போகிறதில்ல. இப்படியே இருந்துட்டேன். ஆஃபீஸ் கேன்டீனில் சம்டைம்ஸ் வந்து வெரைட்டி ரைஸ் மீல்ஸ் வாங்கினா அது கூட கொஞ்சமாக வெரைட்டி ரைஸ் வைப்பாங்க. லெமன் ரைஸ் இருந்துச்சுன்னா அந்த அந்த கிண்ணத்தை அப்படியே ஓரமாக வச்சிடும், நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துட்டு ஒரு கேப் ஒரு 8-9 வருஷம் அந்த இது இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து தனியாக வந்து நம்ம குக் பண்ணி இது பண்ணும் போது ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் வந்து லெமன் ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோ பிடிச்சது லெமன் ரைஸ். இந்த மாதிரி இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து அவங்க தான் இந்த கமர்ஷியல் மசாலாலாம் அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அதை பார்த்து தான் நம்ம ஆளுங்க எடுத்து இது பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டோம். அவனுங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுவிட்சர்லாண்டில் போயிட்டு தில்வாலே அந்த மாதிரி என்ன படாது கரண் ஜோஹர் படம்லாம் சுவிஸ்ல போயிட்டு பண்றது, பணக்கார விட்டு பையன் படிக்க போறது, லவ் பண்றது, இந்த மாதிரி ரொமான்டிக் ட்ராக்ல நிறைய போயிட்டு இந்த மாதிரி மசாலா படங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு மசாலா படம், இப்போ நம்ம பிரபுதேவெல்லாம் அங்கே போயிட்டு வாண்டட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வாவ் ஃபண்டாஸ்டிக் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெமன் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா. நம்ம பக்கத்து ஸ்டேட்ல என்னதான் மஞ்சு பாய்ஸ் அவங்க மாதிரி எடுத்தாலும் அவங்களும் அப்பப்போ லெமன் ரைஸ் எடுக்க தான் செய்யறானுங்க. என்ன படம் இப்போ பிருத்திவிராஜ் ஒரு படம் இருந்துச்சு, ஆடு ஜீவிதம் மாதிரி படம் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி கடுவாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா படம். அதுலயும் எனக்கு பிடிக்காத விஷயம் லாஸ்ட்ல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து எடுத்துருந்தானுங்க. சரி கொஞ்சம் மியூசிக் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தாண்டா இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா கடைசியில என்னடா பண்ணன்னு பார்த்தா எங்கெங்கயோ போய் எப்படியோ போய் முடிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம மேல அதிகமா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து மலையாளம் மற்ற ஸ்டேட்டுக்காரங்க எப்படி படம் எடுத்தாலும் நீங்க வந்து ரசிக்கிறீங்க, நம்ம ஊருக்கான படம் எடுத்தாங்க ஒருத்தர் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி பாக்குறாங்க? நான் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இங்கே நல்ல படம் வந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கதான் செய்யுது. அங்க நல்ல படம் வருது, அதனால அது கண்டினியூஸா சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு. இல்ல அப்படி இப்போ இந்த குருவாயூர் இங்கேயும் அதுக்கு அந்த படம் பேர் என்ன, மலையாளம் வந்ததுன்னா பாக்குறதுக்கான ஆள் இருக்கு. மலையாளத்தை தப்பா சொல்லி குருவாயூர் ரொம்பலாம் நடையில் ஏதாவது பேர் மாற்றி போட்டலாம். அது வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ஆளுக்கு சில பேர் ரைட் அப்லாம் போட்டுருந்தாங்க, சூப்பரா இருக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்குன்னு. ஆனா அந்த அளவுக்கு வந்து அது ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்லை. உண்மை அதுதான். இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க வந்து நம்ம படம் நம்ம தமிழ்ல படம் எடுத்தா மட்டும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து 1800 சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாக்கே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். இதுவே வந்து மலையாளத்துல வந்து தான் சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து நீங்க வந்து ரசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மற்ற ஸ்டேட் படங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா ஒரு சில தப்பெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் புரியாதனாலயா இல்லை நம்ம ஓடிடியில் ரிலாக்ஸ்டா பாக்குறதுனாலயா தெரியல. இன்னொன்னு இப்போ நான் மற்ற பசங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஓகேப்பா நல்லா பண்ணாங்க. ஆனா நம்ம வீட்டு பசங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து உரிமை எடுத்து சொல்லுவோம், நம்ம ஏன்டா அப்படி இருக்கீங்க, வெளியே தலை காட்ட முடியலடா, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி சொல்லுவோம். ஸோ கொஞ்ச நாளாவே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் வத்தி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி வர்ற டைம்ல வந்து அப்போதான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்து உள்ள வந்தவங்க நிறைய வர ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ட்ரெடிஷனலா வரக்கூடிய நீங்க வந்து எவ்வளவு பெரிய இதுவா இருக்கலாம், பட் தமிழ் சினிமாவுக்கு நாளையோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அப்போ வந்து அந்த ஃப்ரெஷ் பிளட், எஸ்பெஷலி திருக்குமரன் அண்ட் வயநாடு ஸ்டூடியோஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா டேலண்ட்ஸ், பாலாஜி மோகன், ரஞ்சித், நலன்குமார் சாமி. ரஞ்சித் இதுல இருந்து வரல, பட் ஆனா அந்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த டைம்ல வந்தது. அப்போ வந்து ஒரு புது வேவ் மாதிரி அதை வந்து பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு அந்த மாதிரி ஒண்ணு வரணும். இப்போ மகாராஜா டைரக்டரும் அதுல இருந்து வந்து வந்தானே. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது வந்தாதான் நமக்கு வந்து கொஞ்சம்
பார்க்குற மாதிரி படம் வரும். வீக்கெண்டு உட்காந்தா ஏதாவது ஓடிடி வச்சோம்னா நம்மளால வந்து அது ஆகும் தான் theatre- நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து வர ஜெனரேஷன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க தான் நினைக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட 2024ல 8 மாசம் ஆயிடுச்சு. 23லயும் பெருசா எதுவும் படம். 23ல என்ன படம் வந்துச்சு இந்திய தமிழ் படம் ஏதாவது? நிறைய இல்ல வந்தது actually. இல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு படம் ஹிட் ஆச்சு. நீங்க எப்போ திருந்தி எப்போ வருதுன்னு தெரியல. நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க பண்றதை பண்ணட்டும். பண்றதே பண்ணட்டும். எவனாவது பார்த்துட்டு திரும்பி பண்ணான்னா ஓகே. அடுத்து வந்து இது என்னன்னா, என்னால் அதை தாண்டி யோசிக்க முடியல. மேபி வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப சின்னதாகிடுச்சு என்னன்னு தெரியல. முன்னாடி இப்போ ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸாக படம் பண்ணிட்டு இருந்தப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி சர்ச் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பேரலாம் வந்து கிரியேட்டிவ் இதில் இருக்குதுன்னா நம்ம யூடியூப் அண்டு ரீல்ஸில் வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஆமா, அங்கே என்னால் எந்த கிரியேட்டிவிட்டி அந்த அளவுக்கு பார்க்க முடியல. ரீல்ஸ்ன்றது ரீக்ரியேஷன் தான். அதுல நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி பார்க்க முடியும். ஆமா, ஷார்ட் ஃபிலிம்ஸும் அந்த அளவுக்கு வரல. ஸோ மேபி நாளை சீசன் 2 சீசன் அவங்க எத்தனை சீசன் போயிட்டாங்க, இல்லை வந்து மறு இது பண்ணா இல்லை வேற யாராவது வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இப்போ மலையாள சினிமாவில் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து ஒரு தனி ரைட்டர், டைரக்டரே எப்பவுமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதனால அவங்க ஸ்டோரி இப்பதான் கொண்டு வந்தாங்க, ஆனா அது பெருசா பண்ணல. ஆமா, நான் இது கூட வந்து இவர் இது இப்போ லோகேஷ் கிட்டே நான் வந்து அதை பாத்துருக்கேன். அவர் 2-3 ரைட்டர் கூட சேர்த்து வச்சு எழுதுறது அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் பண்ணாலும் ஓகே தான். நீங்களே எழுதி நீங்களே டைரக்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைல்ல. இவரு நல்ல கதை யாரு எழுதுதான் இல்ல. ரஞ்சித் பண்ணியிருந்தாப்ப சார்பட்டால வந்து பார்த்தோன்னா தமிழ் பிரபா தான் வந்து திரைக்கதை. இப்ப தங்கலான்லயும் அவர் எழுதியிருக்காப்ல. எனக்கு படம் போயிட்டு இருக்கு, நான் இன்னும் படம் பார்க்கல, ஸோ எனக்கு ரிவ்யூ பண்ணல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூஸ் அப்புறம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த மேஜிக் ரியலிசம்ல வந்து ரொம்ப நிறைய ஈடுபாடு இருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் ரொம்ப நிறைய, அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது லெவல்ல இருக்கு. பட் ஆனால் நம்ம அதை ஸ்க்ரீன்ல பார்த்தது இல்லை. ஸ்க்ரீன்ல வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை. ஸோ அது சொன்னாங்கன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியலன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் சொல்றதும் அது அப்படியே வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே வேற இருக்கா, அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் பிளே ட்ரெஸ் பெருசானா சுஜாதா. அதுக்கப்புறமா எனக்கு எதுவும் இப்போ சங்கரே கூட சுஜாதா இல்லாதனால தான் அப்படி இருக்காரோன்னு தோணுது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அவங்க இந்தியன் டூர் சமயம் தான் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்களா? யாரு? இந்தியன் படத்தை இல்ல அதுக்கு முன்னாடி அவர் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து இந்தியன்ல இருந்து தான் சுஜாதா. அதுக்கு முன்னாடி வந்து அவர் பாலகுமார் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே ஓகே, அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. சுஜாதா வந்து அவருடைய ஐடியாலஜி டிஃப்ரெண்டா இருந்தாலும் இஸ் என்ன சொல்றது, ஸ்கிரீன் பிளேல வந்து அவரு கில்லாடி. ஏன்னா பிலிம் ஸ்கிரீனுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டுக்கு சொல்லணும்னா இட் ஹேஸ் டு மேக் லாஜிக்கல் சென்ஸ். அதனால தான் சங்கர் படத்தை இப்போ நீ பார்க்கும்போது பொறுமையாக பார்த்தா உனக்கு ஐடியாலஜியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ஒரு ஃபிலிமாக அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மீடியமுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சதுனால பண்ணியிருப்பார். இப்போ சப்போஸ் 2.0 கதை இருக்கும் போது அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த கான்செப்ட் எடுத்துட்டு போய் சங்கர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அவர் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து
ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு பர்சன் சுஜாதா. ஸோ வந்து குருவி வந்ததுனால ஃபோன் இருந்துச்சுன்னா அதுவே உண்மை கிடையாது. ஸோ ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நியாயமா இருக்கணும்னா இது பண்ண முடியாதுங்க, ஏன்னா இட்ஸ் நாட் சயின்டிஃபிக் அப்படின்னு அப்பயே சொல்லியிருப்பாரு, முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் நான் வந்து ரொம்ப தாக்கி பேசணுன்றதுக்காக கிடையாது, பட் ஆனால் அதோட இப்போ இருந்த ரைட்டர் வந்து அவர் சில சமயம் அவரோட பேச்சில் நான் பார்த்துருக்கேன், ஆடியன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப மதிக்கவே மாட்டார். அவர் அந்த இலக்கிய சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தான் இலக்கியம் படித்தாதான் உனக்கு வந்து அந்த இது இருக்கும், அந்த அதுக்கான அறிவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கடைசியில் ஆடியன்ஸ் தான் கூட சொல்லுவாங்க. அவர்கிட்ட கொண்டு போனால் அந்த மாதிரி நான் இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா அதுன்னு சொன்னால் நம்ம பசங்க பார்த்தவொன்னே இதுனா பேய் படம் தானே, இது பேய் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன சயின்டிஃபிக் விளக்கம் கொடுத்தாலும் அதுதான் உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் தெரியுமா? நம்ம ஏதாவது அவரேதான் இந்தியன் டூலையும் ஒரு அவரேதான் பார்த்தேன், செவத்துல எழுதிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப ஃபேஸ்புக் வால்ல வந்து எழுதுறீங்க. ஏன் எழுதுனா என்ன? எழுதுனா என்ன? ஆடியன்ஸ் இவ்வளவு சீப்பா நினைச்சீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன சொல்றது, ஆமா எழுதிட்டு தான் இருந்தோம், இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், ஏன் இவங்கெல்லாம் மட்டும்தான் எழுத முடியுமா? இலக்கியம்ன்றது வந்து ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவங்களே ஓன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கேவலமாக யோசிக்கும் போது தான் எங்களுக்கு கோவம் வருது. ஒரு டைம்ல வந்து என்ன சொல்றது, நம்ம வெளிநாட்டில் இருந்த இதுக்கெல்லாம் ஆக்சஸ் நிறைய பேர்கிட்ட கிடையாது, லிட்ரேச்சருக்கோ இல்லை மூவிஸ்க்கோ. ஸோ அதை மட்டுமே வந்து இது பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய ஆளுன்னு சொன்னவங்கலாம் இப்போ இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாறணும். சரி, ஐ திங்க் நம்ம ரொம்ப நேரம் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும்ன்றது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான். ஆனால் இட் நாட் நெசசரிலி பி நிறைய பட்ஜெட் இருக்குன்றதுனால நீ கண்டபடி இஷ்டப்பட்டு பண்ணி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதுக்கான பட்ஜெட்டை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப அதுல இது எடுத்துக்கிறாங்க, நம்ம வந்து லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த படம் வந்து குவாலிட்டி இல்லாம போறதுக்கு ரீசன். கரெக்ட். ஸோ பட்ஜெட் எவ்வளவு இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம படம் என்ன கேக்குதோ, கதை என்ன கேக்குதோ அதை மட்டும் கொடுத்தாங்களாலே நல்ல படங்கள் வந்து நிறைய வரும். கரெக்ட். அதே நம்ம பேசுற மாதிரி ஒரு தமிழ் சினிமா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல தான் இருக்கு. அதுக்காக வந்து நம்ம வந்து நம்மளோட மற்ற இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய தடவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னோடியா இருந்திருக்கோம், ஆஸ் அன் ஆடியன்ஸாவும் இண்டஸ்ட்ரியாவும் சரி, மற்றவங்க எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல போனா இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வெறுத்து கிரிஞ்சுன்னு சொல்றதெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்க அதை கிரிஞ்சுன்னு அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகலாம். அதுக்காக வந்து நம்மளை விட்டு கொடுத்துட முடியாது. வி ஸ்டில் ஹேவ் த பொட்டன்ஷியல், வி ஸ்டில் ஹேவ் தட். என்ன சொல்ல போனா தமிழ் சினிமா ரொம்பவே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு சொல்லலாம். மலையாளத்துல நிறைய ஆர்ட் டைப், ஸ்டோரி டைப் நிறைய வந்திருக்கும். தெலுங்குல வந்து ரொம்ப மசாலா டைப்ல இருக்கும். நம்ம ஊர்ல ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சூப்பராகவே பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமா. ஸோ அதனால நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. நாளைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை பிரேக் பண்றதுக்கு இன்னும் கண்டிப்பா வந்து ஒரு இது வரும். ஜிகர்தண்டா டபுள் ஆக்ஷனாக தான் இருந்துச்சு. ஆமா. ஸோ கண்டிப்பா வந்து வரும். என்ன எனக்கு அந்த திரும்ப அந்த சினிமா கொஞ்சம் ரொம்ப சினிமாவோட பவர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப இதுவாக தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம ஊர்லயும் அரசியல்லையும் சரி, சமூகத்திலையும் சரி, சினிமா நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல.
கொஞ்சம் ஒரு 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 சின்ன எக்ஸாஜரேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆமா பிளேஸ் பண்ண காலகட்டம்ன்ற ஒண்ணு இருக்குல்ல. அது கரெக்ட், அது ஓகே. ஆனா திரும்ப வந்து இப்போ மறுபடியும் கேங்ஸ்டருக்கு போறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான படம் எடுக்கிறதுனால கேங்ஸ்டர் ட்ரக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்டா, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கோம், 1008 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம், எத்தனையோ சேலஞ்ச் வருது. ஐ மீன் நான் என்ன ஒன்று சொல்ல, காமன் மேன்ஸ் அவ்வளோ காமன் ஒரு காமன் மேனுக்கு அவ்வளோ இது இருக்கு. எங்களோட கதை நிறைய வரமாட்டேங்குது வெளியே, அதெல்லாம் எடுக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்றது தான் எங்களோட இது. ஸோ வேற ஏதாவது உனக்கு கருத்துக்கள் இருக்கா? இல்ல, என்னோட சைட்ல இருந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும்போது நல்ல படங்கள் வந்த மாதிரியும், பட்ஜெட் வந்து நிறைய இருக்கும்போது கண்டென்ட் வைஸ் அது கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரியும் தான் எனக்கு தோணும். ஸோ இன்னும் ஆனால் வந்து நமக்கு நிறைய ஹோப் இருக்கு. நம்ம மாவீரன் டைரக்டர் மடோன் அஸ்வின், மகாராஜா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் மேலே இன்னும் நம்பிக்கை இருக்கு. ரஞ்சித் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா கூட பண்ணக்கூடிய ஒரு ஆளு. கொஞ்சம் ரைட்டிங்ல பேலன்ஸ் பண்ணிட்டு போனா இன்னுமே வந்து வருவேன். முத்திர குத்தாதீங்க அதுக்குள்ள, வரேன் இன்னும் பிடிக்கல. மாரி செல்வராஜ் இருக்காப்ல, அவருக்கும் அதே இதுதான். இஸ் a வெரி குட் ரைட்டர். பட் ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டுக்கு ஒத்து வருதா வரலையா அப்படின்னு பார்க்கணும். சார்பட்டா பத்தி தனியா இன்னொரு எபிசோடே பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ இது இருக்கு அதுல, ரைட்டிங்க்கு அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதுல நிறைய விஷயம் அவங்களே வந்து தூக்கி இருக்காங்க. என்னதான் நல்ல விஷயம், ஆமா. ஸோ அதனால இருக்கு. ஸோ நம்ம இன்னும் வரல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் கங்குவா வருது. சரி, நம்ம யாரையும் வந்து இது பண்ண சொல்ல முடியாது. இருந்தாலும் அது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் பண்ணிட்டான் அதனால நம்மளும் பண்ணலான்ற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி தெரியுது எனக்கு. அதுவும் வந்து சரி ஓகேன்னு பார்க்கும்போது பார்ட் 2 அதோட சூப்பரா இருக்கும். பார்ட் 2 இதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது டேய் அப்படின்னு தோணுது. இது நல்லா இருக்காது, அந்த மாதிரி தோணுது எனக்கு. சரியா? இந்த சைட்ல இருந்து நம்ம தமிழ் சினிமாவை தூக்கி இது பண்ணி முட்டு கொடுத்துருக்கும் போது பின்னாடி போய் முட்டை எடுத்து விட்டுறாங்க. சரியா? அப்படிதான் பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நம்ம சிவி குமார் மாதிரி நமக்கு இன்னும் அவரே நிறைய இது பண்ணலாம். அவரோட படமே நல்லா தான் இருக்கும். அவர் டைரக்ட் பண்ண படம் மாயவன் பார்ட் 2 எடுத்திருக்காருல. மாயவன் பார்ட் 2 எடுக்கலாம். ஏன்னா மாயவன் பார்ட் 1 வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டான ஸ்டோரியா இருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல வந்து அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அது அந்த லீடு ஓகே எனக்கு. ஸோ பார்க்கலாம், நிறைய ஹோப் இருக்கு இன்னும் நமக்கு. கூடிய சீக்கிரம் வீட்டில் தியேட்டருக்கு போனாலோ வீட்டில் உட்காந்தாலோ எதுவும் பார்க்குற மாதிரி ஏதாவது படம் இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சும் தலைவலி இல்லாத மாதிரியான படங்கள் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட இந்த முதல் எபிசோட நிறைவு செய்வோம். ஓகே. ஸோ முதல் எபிசோடு எங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ, ஒரு ஆர்வமிக்க ஒரு ஃபிலிம் என்தூசியாஸ்டா வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட ஒரு ஓடிடி ரசிகரா நம்மளுடைய ஆதங்கத்தையும் நம்மளுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து பேசுவோம். மிஸ்டர் சோனாப்பானா, உங்களுடைய இறுதி கருத்தையும் சொல்லி பதிவு பண்ணிட்டேன். அப்படியே ஒரு வணக்கம். என்னோட இறுதி கருத்து அதுதான். எங்க 2 பேரோட டிஸ்கஷன்ல இருந்து ஓரளவுக்கு இந்த டாபிக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதோட அந்த எபிசோடு 1 நாங்க கம்ப்ளீட் பண்றோம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி. ஆபீஸ் மாத்திராது இன்னும் தான் ஓடாது. அந்த சீன் வரும்போது நான் வந்து தரையில புரண்டு சிரிச்சிட்டு இருந்தேன். நான் வீட்டுல கேக்குறாங்க,
எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னா புரியாது. புரியாது. என்னது ட்ரிபியூட் டு ஆசிரமா செஞ்சு ஆமாண்ணா. சொல்றாரு இங்கிட்ட ரோட்டாரு நல்லா ஓடுறாரு. நம்மளால சிரிக்காம சொல்ல முடியல. நன்றி, வணக்கம். ம்.